வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் வர தசாபுக்தி பலன்கள். ஸோ என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் இருக்காங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ உடல்நிலை சார்ந்தமான விஷயங்கள், கொஞ்சம் இடவடமாக பேசுறது, எமோஷனலாக இருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது வந்து ஒன்றும் பெரிய பாதிப்புகளை தராது. காரணம் சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பாதிப்புகளை தராது. நிறைய ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம். ஏன்னா வந்து குடும்பத்திலும் சரி நண்பர்கள் சம்மந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அவரும் 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். அதுவும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அதை நீங்களே பெண்ணாக இருக்கீங்கன்னா போகிற இடத்துல வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 11ல் பெருத்த லாபங்களை தள்ளித்தரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. தந்தை தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள், வீடு நிலபுலன்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருந்து ஒரே 5 லட்சத்தில் 5 கோடி பண்ணிடலாம் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு நம்பி போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் கடன் ஏதாச்சும் கேட்டிருந்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஏதாவது கிளைண்ட்டில் சப்ளை பண்ணுறதோ ஒரு புது ஆர்டர் புதிய முயற்சிகள் இருக்கும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஸோ ஹெவியாக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஸ்க் எடுக்காமல் இருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரனும் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனம் வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிச்சு கையெழுத்து போகிறது நல்லது. பக்கத்து வீட்டுக்கார் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் சின்ன சின்ன தகராறுகளோ சண்டை சச்சரவுகளோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் குடும்பத்திலும் கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து இவ்வளோ நெகட்டிவாக இருக்குன்னா எல்லாமே நிறைய கிரகங்கள் வந்து 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபதினா சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதோ கொஞ்சம் வந்து கணவன் மனைவினோட கொஞ்சம் வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும்போது மூத்த சகோதரர் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக வந்து புதன் தசாபதி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 7ல் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். வாரத்தின் கடைசியில் வந்து ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா அது சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக வந்து 11ல் இருக்கும்போது அப்பா அம்மாவனால் நல்ல லாபங்கள், வெளிநாடு வீடு சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதினா ராகு வந்து உங்களுக்கு 8ல் இருக்காருன்னா அது சனியுடைய குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கும்போது அது வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அதீதமான ஒரு ஆசைகளை தூண்டி மாட்ட விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் கலைஞர்களும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாகிறது குரு தசாபதினா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை. அதீதமான பேராசையினால் ஒரு கஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் வந்து 2 11ஆம் அதிபதியாக இருந்து 8ல் இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து 2ல் இருக்காருங்க, அது சூரியன சாரத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் வாக்குவாதம், குடும்பத்துக்கு கடன் வாங்கின ஒரு சிக்கல்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி வந்து சுக்கிரன் வந்து 8ல் இருக்காருங்க, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்து, இது பரிவர்த்தனையில் 9ல் வந்தாலும் ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்காது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்ன பற்றி என்னங்க, என்ன ப்ளஸ்ஸு மைனஸுங்கிற நோட் பண்ணி வச்சு அதை அப்ளை பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்து நடந்துக்குங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி என்னங்க, ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான பரிகாரம்னு சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹரசுவரன் ஐயப்பனை வந்து வணங்க, எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.